கொஞ்சம் கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் படிப்படியாக பிரச்சனைகள் நீங்கி கிளாரிட்டி ஆஃப் மைண்டுக்குள்ளே போயிட்டு இருக்காங்க. உறவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கடந்த 2024 25 மே மாதம் வரைக்கும் இருந்த அந்த கன்ஃபியூஷன்லாம் நீங்கி அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுல ஒரு தீர்க்கமான சில எண்ணங்கள், தீர்க்கமான சில முடிவுகள்லாம் நோக்கி கன்னிராசிக்காரர்கள் பலர் போய் கொண்டிருக்கிறாருங்கிறது தான் உண்மை. அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா குருவே 10ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடம்ங்கிற அந்த தனஸ்தானத்தை பார்த்து கொஞ்சம் கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட் பண்ணுறார். சில நல்ல இதுவரை கொஞ்சம் இறுக்கமான ஒரு சூழ்நிலை இருந்தது, கொஞ்சம் கடந்த 3-4 மாதமாகவே கொஞ்சம் பாசிட்டிவான சில குரோத் ஃபார்வர்டு மூமெண்ட் கிடைக்குது. ராகு 6ஆம் இடத்துல குரு பார்வை பெறுகிறார். கேது 12ஆம் இடத்துல இருக்கும் பொழுது கொஞ்சம் சுப கடன்கள், வெளிநாடு போகிறது, அடிக்கடி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக போயிட்டு வர்றது, சில ட்ராவலிங்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு கொடுக்குது. சனி 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் டென்ஷன், கொஞ்சம் வேலை பலு, நண்பர்கள், பங்குதாரர்கள், கிளையண்ட்ஸ், வெண்டாஸ் அதில் வந்து கொஞ்சம் நிறைய ஆக்டிவிட்டிலாம் போகக்கூடிய அமைப்புகள்